ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வந்துட்டு டாக்கர் யூஸ் பண்ணி N8 எப்படி லோக்கலில் ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதுலேயும் நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் ஷீட்ஸை இன்டெகிரேட் பண்ணி அதில் இருந்து ஒரு அனிமல்ஸ் இந்த மாதிரி இன்புட்லாம் எடுத்து அதை வந்துட்டு கூகுள் ஜெமினிக்கு அனுப்பி ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணி அந்த ப்ராம்ப்டை ஏஐக்கு அனுப்பி இமேஜஸை ரெடி பண்ணி அந்த இமேஜஸை கூகுள் டிரைவ்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் N8 ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஒரு நியூ ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம ஷீட்ஸை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சர்ச்சில் போயிட்டு ஷீட்ஸ்னு போடுறேன். கூகுள் ஷீட்ஸ் வந்துடும். இதில் வந்துட்டு ஆக்ஷன்ஸில் போய்க்கோங்க. கெட்ட ரோ என்ன ஷீட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணணும். இது கொஞ்சம் முக்கியமான ப்ராசஸ். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட கூகுள் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ளவுட் கன்சோல். கூகுள் க்ளவுட் கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காக இன்னொரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. VTN N8 இமேஜ் ஜெனரேஷன் கொடுத்து கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் ஆயிரும். இதில் கிரியேட் ஆனோடனே செலக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிரும். APIs அண்ட் சர்வீசஸ் போங்க. API சர்வீசஸில் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. லைப்ரரியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஷீட்ஸை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவோம். டிரைவ் கிளிக் பண்ணிக்கோங்க. டிரைவ் கூகுள் டிரைவ் API கொடுத்துக்கோங்க. இதுலேயும் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஆத் கன்சர்ன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் ஒன்று வைங்க. ஆப்னு ஒரு நேம் வைங்க. N8 ஆப்னு போட்டுக்கோங்க. சப்போர்ட் மெயில் உங்கள் மெயில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்டர்னல் கொடுத்துக்கலாம். இதுலேயும் உங்கள் மெயிலே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரீன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து கிரியேட் கொடுத்துக்கோங்க. இது கிரியேட் ஆன உடனே இந்த இடத்துல கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளைண்ட்ஸில் வந்துட்டு கிரியேட் அ கிளைண்ட் கொடுங்க. இதில் வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிளைண்ட் நேம் வந்துட்டு N8. அப்புறம் இந்த ரீடைரக்ஷன் URL. இந்த URL வந்துட்டு உங்களுக்கு N8ல இந்த கிரியேட் ஆத் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ரீடைரக்ஷன் URL காட்டும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஐடி வரும். அந்த கிளைண்ட் ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அங்கேயே ஒரு சீக்ரெட் கீ கொடுத்துருப்பாங்க. இந்த சீக்ரெட் கீயை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இது காட்டும், அடுத்த டைம் காட்டாது. நெக்ஸ்ட்டு சைன்இன் வித் கூகுள் கொடுத்துட்டு உங்கள் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பிளாக்டுன்னு வரும். அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஆப்பை பப்ளிஷ் பண்ணாமல் விட்டோம். இதெல்லாம் டவுன்லோட் ஜெஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்போ தானே சீக்ரெட் கீ வந்து ஸ்டோர் ஆகும். ஆடியன்ஸில் வந்துட்டு ஆப்பை பப்ளிஷ் பண்ணிடுங்க. பப்ளிஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உங்களால் வந்து N8 வந்து யூஸ் பண்ண முடியும். பப்ளிஷ் ஆயிடுச்சு. நான் இப்போ சைன்இன் கூகுள் கொடுக்குறேன். இந்த இடத்துல அட்வான்ஸில் போயிட்டு கோ டு அன்சேஃப் கொடுங்க, வந்துடும். என்னோட டிரைவ் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆயிடுச்சு.
இப்போ நான் என்னோட ஷீட்ஸ் எல்லாத்தையுமே அதில் வியூ பண்ணிக்கலாம், ரோஸில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு வேற ஒரு கூகுள் ஐடி கனெக்ட் பண்ணி ஷீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். அதே ஒர்க் ஃப்ளோ தான். அப்புறம் அந்த ஷீட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன், அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அது சும்மா ஒரு கூகுள் ஷீட்ஸ் தான். மேலே வந்துட்டு டைட்டில் ஒன்று வச்சுருக்கேன், ஃபன்னி அனிமல்னு. அனிமல் 1, அனிமல் 2 பேண்டா, எலிஃபண்ட்டு, ஜிராஃபி, சைபர் பங்கு. ஸ்டைல் வந்துட்டு சைபர் பங்கு. கேப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 4 அனிமல் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காங்க, அவுட்ஃபிட்டை அந்த அவுட்ஃபிட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த என்ஐட்டன் ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு அவுட்புட் காட்டுது பாருங்க, அதே அவுட்புட்டு காட்டுது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இது நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எடிட் ஃபீல்ட்ஸ் வச்சுக்கலாம். எதுக்காகனா வர ஷீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அதில் வந்துட்டு ஷீட்டாக இருக்கும், நம்ம வந்துட்டு அதை ஒரு லிஸ்ட்டாக மாற்றணும் ப்ராம்ப்டிங்க்கு. இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்துட்டு எங்கள் ஷீட்லேருந்து வர இன்புட் வந்து இங்கே காட்டும். அதை வந்துட்டு நான் வேல்யூஸ் கொடுத்துட்றேன். அரேவை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்துட்டு அதாவது ஜேசன் 1லேருந்து அனிமல் 1, அனிமல் 2, அனிமல் 3, அனிமல் 4 இதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஒரு லிஸ்ட்டாக போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு ஒரு லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு லிஸ்ட்டாக வேணாம், ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்துக்கலாம். சரி, ஓகே சரி, ஓகே நிறைய இருக்கட்டும். மேனுவல் மேப்பிங்லேயே இருக்குது திறன். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம நேம் வைக்க முடியும். நேம் வச்சு தான் பார்த்தோம். நேம் வந்து வச்சுக்கலாம். சரி, எக்ஸிக்யூட் பண்ணணும். அனிமல்ஸ்னு வரும், அதில் ஒன்று கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக வருது. இதில் நம்ம போயிட்டு ஸ்ப்ளிட்டில் போயிட்டு அனிமல் செலக்ட் பண்ணிட்டு ஃபீஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தா கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு கான்ஃபிகர் பண்ணோம். டிஃபைன் பிலோ கொடுத்துட்டு ப்ராம்ப்டில் வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு இந்த அனிமல்ஸு நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஸ்டைலில் வந்துட்டு கூகுள் ஷீட்ஸில் வந்துட்டு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டைல் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஒன்று போடணும், சிஸ்டம் மெசேஜ். நான் உங்களுக்கு ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்ன சிஸ்டம் மெசேஜ் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்துருவேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னும் ஏஐ கனெக்ட் பண்ணுறது, ஜெமினி வந்து கனெக்ட் பண்ணல, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போய் கிளாஸ் கிளிக் பண்ணிட்டு ஜெமினி கொடுத்துருவாங்க. ஜெமினி சேட் மாடல். இதுக்கு வந்துட்டு நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் வந்து செட் பண்ணணும். ஏபிஐ கீ வேணும். இந்த ஏபிஐக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கூகுள் போய்க்கோங்க, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போய்க்கோங்க. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போயிட்டு ஏபிஐ கீஸ் போயிட்டு இந்த இடத்துல கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கும், அதை கொடுத்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிறதையும் கொடுத்து கிரியேட் ஏபிஐ கீ கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஏபிஐ கீ கிடச்சிருக்கேன். இதை நான் இங்கே கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடணும். க்ரெடென்ஷியல்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி, டெஸ்டிங் நல்லா கரெக்டாக நடந்துக்குது. கொடுத்துட்டு நீ கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த ஏஐ ஏஜென்ட் ரன் பண்ணணும். ஜெமினிக்கு போகணும். ஜெமினியில் வந்து 4 ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ராம்ப்ட்ஸை வந்துட்டு கோட் யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கோடுன்னு செலக்ட் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கோடு கொடுத்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட் வந்து கிடச்சிருக்கும். வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஒரு எடிட் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஃபீல்ட்ஸ் வந்து இப்போ செட் ப்ராம்ப்ஸ் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேனுவல் மேப்பிங் கொடுத்துட்டு இந்த அவுட்புட்டை இங்கே எடுத்து ட்ராக் பண்ணிடுங்க. ரன் பண்ணுவோம். அவுட்புட்டு கிடச்சிருச்சு. அகீல் ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். அகீல் ஃபேஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏபிஐ கீழே ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க.
நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்களும் லாகின் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்துட்டு ஃப்ளக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. வந்துட்டு சீனன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு எடுத்தோடனே இந்த மாதிரி ஏபிஐ கோட்னு காட்டாது. உங்களுக்கு வந்துட்டு கீழே ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். ஆக்சஸ் திஸ் மாடல்னு ஆக்சஸ் திஸ் மாடல் கொடுத்தீங்கன்னா வியூ ஏபிஐ கோட்னு காட்டும். அதில் போய்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து HTTP செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டில் போஸ்ட்டு யூஆர்எல் வந்துட்டு அந்த யூஆர்எல் அத்தன்டிகேஷன் ஹெட்டர் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்க ஹெட்டர்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷன் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஆர்ஆர் ஏபி கீன்னு கொடுத்துருக்கோங்க. பிஆர்ஆர் ஏபி கீ வந்துட்டு நம்ம ஏபி கீ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கு வந்துட்டு செட்டிங் இது யூசர்ஸ் போய்ட்டு ஆக்சஸ் டோக்கன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு புதுசாக கிரியேட் பண்ணி காட்டுறேன். கிரியேட்டில் வந்துட்டு டோக்கன் நேம் M8M இமேஜ் ஜென்ரேஷன் இமேஜ் தான் வச்சுக்கிறேன். வந்துட்டு இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டோக்கன் கொடுத்துறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. அத்தன்டிகேஷனில் பிஇஏ பிஆர்ஆர் கொடுத்து ஸ்பேஸு ஏபிஐ கீ மறுபடியும் நம்ம மாடல்ஸ் பண்ணுவோம். ஏபிஐக்கு வந்து பிஆர்ஆர் யூஸ் பண்ணி போட்டோம். மறுபடியும் இங்கே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி அடுத்த ஹெட்டர் பாருங்கள். கண்டென்ட் டைப் இன்னொரு புது பேராமீட்டர் ஆட் பண்ணி கண்டென்ட் டைப்பு அப்ளிகேஷன்/ஜேசன் கொடுத்து அதையும் அப்படியே போட்டுக்கலாம். ஹெட்டர்ஸ் அவ்வளோதான். பாடி எதாவது இருக்கான்னு பாருங்க. பாடி இருக்குது. ஜேசன் ஸ்ட்ரிங் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி எனேபிள் பண்ணிக்கோங்க. பாடியில் ஜேசன் வேணால் ரா யூஸ் பண்ணிக்கோங்க. பாடியில் வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு base64 வந்துட்டு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து இமேஜாக மாற்றணும். அதுக்கு வந்துட்டு இன்னொரு நோட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு கன்வெர்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மூவ் base64 string to file இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு base64 இன்புட்டில் வந்து இந்த டேட்டா எடுத்து கொடுத்துக்கலாம். அடுத்து நேம் டேட்டானே கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ளம் ஓகே base64 தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நமக்கு வந்து அவுட்புட் இப்போ வியூ பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இப்போ பக்காவாக இருக்கும். இப்போ இந்த இமேஜை வந்துட்டு நம்ம ட்ரைவில் வந்து சேவ் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணி ட்ரைவ் சர்ச் பண்ணுங்கள். ட்ரைவ்னு வரும். அதில் அப்லோட் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆத் கிளிக் பண்ணி கிரியேட் ஆத் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, கிளைண்ட் ஐடி சீக்ரெட் ஐடி, அதை பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். ட்ரைவில் வந்துட்டு ட்ரைவ் தான் ரூட் ஃபோல்டர் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி N8 அங்கே ட்ரைவில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் டேட்டா. இதில் வந்துட்டு நமக்கு நிறைய டேட்டா இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அது இதில் போயிட்டு ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் நேம் வந்துட்டு ஐடி கொடுத்துடலாம். அப்போ தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும், டேட்டா ஸ்லேஷ் ஐடின்னு. இல்லைன்னா இப்படி பண்ணால் இதில் கொடுக்குறதில்ல ஆட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஃபைல் நேமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஃபைல் நேம் ஒன்று வரும், யூனிக் நேம் வரும். இந்த இடத்துல அப்லோட் டேட்டா ஆப்ரேஷன் ஓகே, ஃபைல் நேம் வந்துட்டு ஐடி ஐடி தான் வேணும். ஓகே, டேட்டா ஓகே, டேட்டான்னு இருந்துட்டு போகுது. டாட் WEBP எக்ஸ்டென்ஷனை எக்ஸிக்யூட் கொடுத்துடலாம். எரர் சாரி, ஃபைல் நேம் கொடுக்குறது போல் இங்கே கொடுத்துருக்கோம்.
இதில் வந்துட்டு நம்ம டேட்டாலாம் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம செப்டம்பர் 15 நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட் வந்து சக்ஸஸ். ஏன்னா இப்போ ஒரு வழியாக வந்துட்டு நம்ம கூகுள் ஷீட்ஸில் இருந்து இன்புட் எடுத்து அதை ஃபார்மேட் பண்ணி அதை ஜெமினிக்கு அனுப்பி ஜெமினிலேருந்து வர ப்ராம்ப்டை ஃபார்மேட் பண்ணி அதை ஹக்கிங் ஃபேஸ்க்கு அனுப்பி அதுலேருந்து வர பேஸ்64 இப்போ ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கூகுள் டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இதை புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்படியே. ஓகே, நம்ம கொடுத்த அவுட்புட் இங்கே வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் வச்சு இது பண்ணிடுவோம். வந்துச்சு ப்ராம்ப்ட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் போட்டு செட் ப்ராம்ப்ட்ஸ் போட்டு எடுத்து இப்போ ஹக்கிங் ஃபேஸ் அனுப்புவோம். ஹக்கிங் ஃபேஸ் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிருச்சு. இப்போ இதை ஃபைலாக மாற்றிட்டு ஃபைலை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. கடைசியாக வந்தனால தான் வந்து கொடுத்தது கிளாசிக்காக இருக்குது பாருங்க. டைகர், லயன், எலிஃபண்ட்டு வேற என்னமோ பண்ணி வச்சிருக்கான். கிளாஸில் கொடுத்தா ஸ்னேக்கு இதெல்லாம் வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு கொடுத்தது. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே வந்துருச்சு. நான் சிங்கம் புலி வருது இப்போ தான். அந்த நேமோடய வருது கரெக்டாக. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆப்ஸில் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அவுட்புட் நமக்கு வரணும். ஓகே, பக்காவாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஏஐ ஏஜென்ட் வந்து கனெக்ட் பண்ணால்